பிரபல காமெடி நடிகரான கேபிஒய் ராமர் அவர்கள் சமீபத்தில் குக் வித் கோமாளி இஷ்யூ குறித்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் சமீபத்தில் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் மாக்கா அப்பாவை பற்றிலாம் தப்பாக பேசியிருக்கிறத பார்க்கும்போது உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. ஏன்னா மாக்கா அப்பா நான்லாம் விஜய் டிவியில் எவ்வளோ நாளாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில் அவரை இந்த மாதிரி பேசினது அப்படிங்கிறது உண்மையிலே என்னால் ஏற்றுக்க முடியலை. அண்ட் வாய்க்கு வந்தபடிலாம் ஒரு சிலர் நிறைய வீடியோவில் பேசி வந்துட்டுருக்காங்க. மாகாபாவை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு? குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிட்டு இருந்திருக்கேன். எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். இதையெல்லாம் தாண்டி நிஷா அவர்கள் கூட எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே அவங்கள காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு கவுண்டரை நம்ம கொடுத்தாலுமே நிஷா அவர்கள் ரொம்ப அமைதியாக அதை உள்வாங்கி அதை அப்படியே நகைச்சுவையாக வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிஷாவும் அவங்களுடைய கணவருமே கோபப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நடந்திருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் யூகிக்க முடியுது. மாக்காப்பாலாம் தொழிலை தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது அவர் தண்ணி அடிச்சுட்டு வந்தாருன்னு நீங்கள் அபாண்டமாக சொல்கிறத நாங்கள் நம்புவோன்னு நினைக்கிறீங்களா? அதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இன்னும் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, நியாயம் யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸை வெளியிடுறதுனால நமக்கு தான் பிரச்சனை. அண்ட் உங்ககிட்ட இருக்க வீடியோவை வெளியிடுங்க, அவருக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தார். அண்ட் இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ராமர் சொல்கிற மாதிரி பர்சனலாக நிறைய தப்பான வார்த்தைகளை டாக்டர் திவாகர் அவர்கள் யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நிஷா அவர்கள் எவ்வளோ டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில் அவங்களே கோவப்பட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 173வது படத்துக்கு சங்கர் தான் வில்லனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட 173வது படத்தை கமலஹாசன் அவர்கள் தான் தயாரிக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா சிவி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்கிறதாக இருந்துச்சு. பட் சமீபத்தில் இந்த படம் முடிவுக்கு வந்திருக்கு. சிவி சக்கரவர்த்தியை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்திற்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. சிவி சக்கரவர்த்தி இந்த ஒரு கதைக்கு வில்லனாக டைரக்டர் சங்கர் அவர்களை தான் யோசித்து கமலஹாசன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் டீம் சொல்லியிருக்காரு. இந்த கதைக்கு அவர் பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இரண்டு பேருமே கண்டிப்பாக நாங்கள் சங்கர் சார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. சங்கரும் இதற்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காரு. எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த நியூஸை டாப் சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காங்க. பட் லாஸ்ட் மினிட்ல சிவி சக்கரவர்த்தியை மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரலை. ஒருவேளை சிவி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் ரஜினிக்கு வில்லனாக சங்கர் நடிக்க போகிறாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.